அனைவருக்கும் வணக்கம். நான் சோமேஷ் சரவணா, லீட் பேங்க் மேனேஜர், சென்னை மாவட்டத்துக்கு. இப்போ இந்த புக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மெசேஜ், நிதியியல் பற்றி நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மெசேஜஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட FIDD டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த புக் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின வீடியோஸ் நம்ம இதில் இருக்கிற புக்கு கண்டென்ட் நம்ம எவ்ரி ஷார்ட் வீடியோவாக நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ தட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. இந்த புக்குன்றது இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் புக். நீங்கள் இதை பற்றி எல்லாருமே மக்கள் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த புக் ரிசர்வ் பேங்க் போட்டிருக்காங்க. இது RBI வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ ஒன்று நான் இந்த கான்செப்ட்ஸ் பற்றி நான் ஒன்று சொல்லுவேன். தேங்க்யூ. வணக்கம். ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மெசேஜஸோட செகண்ட் பேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிஃபேஸ். இதில் நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் NSFE 2020-25 இதில் 5C அப்ரோச் பற்றி பேசுகிறாங்க. ஸோ 5C என்னன்றது கண்டென்ட், கெப்பாசிட்டி, கம்யூனிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். ஸோ கண்டென்ட் இன்க்ளூடிங் கரிக்குலம் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுறது, மக்கள் ஃபினான்ஸ் பற்றின ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்னென்னன்றது கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுறது. இது மூலிமா ஒரு கம்யூனிட்டிக்கு விஷயம் தெரிய வருது. இது எல்லாமே எப்படி பண்ணணும்னா கம்யூனிகேஷன் மூலிமா தான். கம்யூனிகேஷன் மூலிமா ஆல் திஸ் ஹேஸ் டு ஹேப்பன். இது எல்லாமே சேர்ந்து நடக்கிறது இட் இஸ் கொலாபரேஷன். ஸோ கண்டென்ட், கெப்பாசிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மெசேஜஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பேசிக் பேங்கிங், அதில் பட்ஜெட்டிங், டெபாசிட் அக்கௌண்ட்ஸ், கிரெடிட் ஸ்கோர்ஸ், நியூ கேட்டகரிஸ் ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் காம்பிடன்சிஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், காம்பவுண்டிங், இன்ஃப்ளேஷன், டைம் வேல்யூ ஆஃப் மணி, ரிஸ்க் வெஸ் ரிட்டர்ன், டைவர்சிஃபிகேஷன். தென் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதை பற்றி ரீட்டைல் ரெமிட்டன்ஸ், UPI, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ATMல எலக்ட்ரானிக் எல்லாமே, ஃப்ராட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், மிஸ் செல்லிங், சாச்செட் போர்ட்டல், டூ குட் டு பி ட்ரூ, ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ், கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறது அதை பற்றி. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் நகெட்ஸ், அக்கௌண்ட் அக்ரிகேட்டர், டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸ், மணி ஆப், சாயில் நோட்ஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, உத்கம் போர்ட்டல், இதை பற்றிலாம் படிப்போம். தேங்க்யூ. வணக்கம். ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மெசேஜஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் பேசிக் பேங்கிங். ஸோ பேசிக் பேங்கிங்கில் பட்ஜெட்டிங், சேவிங் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பாரோயிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட்டிங் அண்ட் சேவிங் பற்றி இப்போ பேசுகிறேன். ரெஸ்பான்சிபிள் பாரோயிங் இன்னொரு தனி வீடியோவாக பண்ணுவோம். ஸோ பட்ஜெட்னா என்ன? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லா வீட்லேயும் ஒரு பட்ஜெட் போடுவோம். நமக்கு வர இன்கம் என்ன, வரவு என்ன, அதில் என்னென்ன செலவுங்க இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பட்ஜெட் போடுறோம். அது ஒரு பிளானிங் மாதிரி. நம்ம என்ன எப்படி நம்மளோட குறிக்கோள் என்ன, வாட் இஸ் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது, எதுக்காக பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் இதுதான். ஸோ போன மாதம் நம்ம செலவு பண்ணதை விட இப்போ நம்ம கம்மியாக செலவு பண்ணுறோமா இல்லை அதிகமாக செலவு பண்ணுறோமா என்னன்றதை பற்றி நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருந்தா எப்போதுமே பிளானிங் வில் ஆல்வேஸ் ஹெல்ப். தேங்க்யூ. ஸோ ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மெசேஜஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸில் என்னென்னா, சேவிங்ஸ் எப்படி பார்க்கணுன்னா, நமக்கு இப்போ நமக்கு சம்பளம் வருது. ஸோ அதுலேருந்து சேவிங்ஸ் முன்னாடி எப்படி பார்ப்போம்னா, நமக்கு வர இன்கம்லேருந்து நமக்கு ஆகிற செலவை கழிச்சா அதுதான் சேவிங்ன்ட்டு பார்க்குறோம். ஆனால் இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங். இன்கம்லேருந்து சேவிங்கை ஒதுக்கி வச்சது மீதி தான் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ RBI சொல்கிறது. இதில் முக்கியமான 3 விஷயம் இருக்குது: சேஃப்டி, லிக்விடிட்டி அண்ட் ரிட்டர்ன். ஸோ சேஃப்டி, பணம் சேஃபாக இருக்கா அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் லிக்விடிட்டி, இமீடியட்டாக பணம் கிடைக்கிற மாதிரியான விஷயத்துலையும் போடணும். அண்ட் ரிட்டர்ன், எதில் வட்டி அதிகமாக வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேஃபான விஷயத்தில் போடுறது ஆல்வேஸ் பெட்டர். தேங்க்யூ.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் அவேர்னஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரெஸ்பான்சிபிள் பாரோயிங். ஸோ பாரோயிங்னா நம்ம கடன் வாங்குறது. ஸோ கடன்றதே வந்து ஒரு பொறுப்பு. அந்த கடன் வாங்குறது கூட ஒரு பொறுப்போட தான் வாங்கணும். பொறுப்போன்றனா எதுக்கு தேவையோ அதுக்கு தான் நம்ம வாங்கணும். இப்போ நம்ம ஒரு அசெட் கிரியேட் பண்ணுறதுக்காக வாங்குற கடன் நல்லது. ஒரு வீடு வாங்குறோம், இல்லை பசங்களோட படிப்புக்காக எஜுகேஷன் லோன் வாங்குறோம், இதெல்லாம் தேவையான கடன் வாங்கலாம். வேற இப்போ நம்ம ஒரு வாட்ச் வச்சிருக்கோம், வாட்ச் வந்து நம்ம டைம் பார்க்கறதுக்கு வச்சிருக்கோம். இதையே வந்து ஒரு நம்ம வாங்குற சம்பளமே கம்மியா இருக்கு, பட் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் அது மாதிரி காஸ்ட்லியான வாட்சஸா நம்ம வாங்குறது அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு இருக்கு, நிறைய செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடன் வாங்குறது கம்மியான வட்டியில கொடுக்கறவங்கள்ட்ட வாங்கணும், கந்து வட்டிக்காரங்கள்ட்ட வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஆன்லைன்லலாம் நிறைய தெரியாத ஆப்புங்கள்லாம் டவுன்லோட் பண்ணி அது மூலியமா வாங்குறத தவிர்க்கணும். ஸோ கடன் வந்து பொறுப்போட வாங்க. தேங்க்யூ.